அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இன்றைய பதிவிலே நாம் குடியரசு தினத்தை ஏன் கொண்டாட வேண்டும் என்பது பற்றி சில விஷயங்களை பார்ப்போம். 1950ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் நாள் இந்திய அரசியல் சாசனம் நடைமுறைக்கு வந்த நாள். இந்த நாளை நாம் குடியரசு தினமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். மக்களாட்சி மட்டுமே ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு வித்திடும் என கருதி டாக்டர் B.R. அம்பேத்கர் தலைமையில் இந்திய அரசியல் சட்டம் நிறைவேற்றப்பட்டு 1950 ஜனவரி 26 முதல் நாம் கடைபிடித்து வருகிறோம். இந்த நாளையே நாம் குடியரசு தினமாகவும் கொண்டாடுகிறோம். பாரத நாட்டிலே சுமார் 300 ஆண்டுகளுக்கு மேல் நீடித்து வந்த ஆங்கிலேயரின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் தேசிய அளவிலும் மாநில அளவிலும் பல புரட்சிகளையும் அகிம்சை வழியிலும் பல போராட்டங்களை நிகழ்த்தி தன்னுடைய குருதியையும் தேகத்தையும் நம் தாய் நாட்டிற்காக அர்ப்பணித்த தேசத் தலைவர்களையும் வீரர்களையும் புரட்சியாளர்களையும் நினைவு கூறும் நாள்தான் இந்த குடியரசு தினம். குடியாட்சி என்பதன் பொருள் என்னவென்றால் மக்களாட்சி என்பதேயாகும். அதாவது தேர்தல் மூலம் மக்கள் விரும்பிய ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்து கொள்ளும் முறையே குடியரசு எனப்படுகிறது. மக்களுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுடைய அரசு என மிகச் சரியாக குடியரசு என்ற வார்த்தைக்கு இலக்கணம் வகுத்து கொடுத்தவர்கள் நம் முன்னோர்கள். அத்தகைய மக்களுக்கான அரசை இந்தியாவில் ஏற்படுத்தினால்தான் இந்தியா முழு சுதந்திரம் பெற்ற நாடாக ஏற்றுக்கொள்ளப்படும் என கருதி உருவாக்கப்பட்டதுதான் இந்திய அரசியலமைப்புச் சட்டம். இந்திய விடுதலைக்கு பிறகு 1950ஆம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு வருடமும் ஜனவரி 26ஆம் நாள் இந்திய தேசிய குடியரசு தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. குடியரசு தின நன்னாளிலே நமது பாரதத்தின் தலைநகரான டில்லியில் குடியரசுத் தலைவர் முன்னிலையில் முப்படைகளின் அணிவகுப்பும் அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு மாநிலங்களின் சார்பிலும் அவர்களின் சாதனை அலங்கார ஊர்தி அணிவகுப்பும் நடைபெறும். சுமார் 100 கோடிக்கும் மேல் மக்கள் தொகையை கொண்ட நாடாக இருந்தாலும் ஜாதி, மதம், மொழி என பல்வேறு வேறுபாடுகள் நம்மிடையே இருந்து வந்தாலும் வேற்றுமையில் ஒற்றுமை என்பதையே நம் குடியரசு தினம் பறைசாற்றும் வகையில் உள்ளத்தில் நாம் அனைவரும் பெருமிதத்தோடு இந்த குடியரசு நன்னாளை கொண்டாடுவோம். அனைவருக்கும் மீண்டும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.